என்னோட பேரு சித்ரா. எனக்கு இப்போ 26 வயசு ஆகுது. என்னோட சொந்த ஊரு மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம். எங்க குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம் தான். எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு, பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஒருத்தரை பார்த்து, என்னோட அம்மா அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எங்களோட கல்யாணம் வீட்ல பார்த்து செஞ்சு வச்சது தான். ஆனா என்னோட கணவர் நான் காதல் கல்யாணம் செஞ்சது போல என்னை ரொம்பவே அன்பாவும் பாசமாவும் பார்த்துக்கிட்டாரு. அவரோட பேரு கிருஷ்ணன். அவருக்கு 30 வயசாகுது. நாங்க எங்க கிராமத்திலேயே ஒரு பெட்டிக்கடை வச்சு அதுல வர்ற வருமானத்தை வச்சு தான் எங்களோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தோம். எனக்கு 2 குழந்தைங்க பிறந்தாங்க. முதல்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. பையனுக்கு வாசு அப்படின்னு சொல்லி பேர் வச்சோம். பொண்ணுக்கு ஸ்வேதா அப்படின்னு சொல்லி பேர் வச்சோம். 2 பேரையுமே ஒரே மாதிரி அன்பா பாசமா வளர்க்க ஆரம்பிச்சோம். இப்படியே 5-6 வருஷம் அந்த கிராமத்திலேயே தான் நாங்கள் வாழ்ந்தோம். எங்கள் கிராமத்துல இருந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னா ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும். போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயம். குழந்தைங்களோட வாழ்க்கை, எதிர்காலம் இது எல்லாத்தையுமே யோசிச்சு கிராமத்தில் இருக்க எங்கள் வீட்டை விற்றுட்டு டவுனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் என்னோட கணவரும் முடிவு பண்ணோம். கிராமத்தில் எங்களுக்கு வீடு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நிலமுமே இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே விற்றதுல கொஞ்சம் பணமும் கிடச்சிச்சு. நகரத்தில் ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல சொந்தமாக ஒரு வீட்டையும் வாங்கி அங்கே தான் நாங்கள் குடியேறினோம். மீதி இருந்த பணத்தில் ஒரு மளிகை கடை ஆரம்பித்தோம். எங்களோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக அந்த நகரத்தில் ஆரம்பிச்சுது. இப்படியே ஒரு 5 வருஷம் நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக எங்கள் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு நாங்களே எங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்படியே எங்களோட வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக போய்கிட்டு இருந்தப்ப தான் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு இழப்பு எங்களோட குடும்பத்தில் ஏற்பட்டுச்சு. என்னோட மாமியார் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற செய்தி கேட்டு என்னோட கணவர் ரொம்பவே உடஞ்சு போயிட்டாரு. அவங்களோட காரியம் செய்கிறதுக்காக நான் முதல்ல என்னோட பைக்கில் கிளம்பி போகிறேன், நீ பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்கள கூட்டிக்கிட்டு பஸ்ஸில் வான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. நானும் பிள்ளைங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அம்மா இறந்து போன துக்கம் தாங்காம என்னோட கணவர் ரொம்ப வேகமா 2 வீலர்ல போய்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி போறப்ப தான் என்னோட கணவரோட 2 வீலர் ஆப்போசிட்ல வந்த ஒரு காரோட மோதினதுல சம்பவ இடத்திலேயே என்னோட கணவர் இறந்து போயிட்டாரு. ஒரு பக்கம் என்னோட மாமியார் இறந்த கவலையே எங்களால தாங்க முடியல. அதே நாள்ல என்னோட கணவரும் எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாரு. எங்க குடும்பத்துல 2 பேரோட மரணம் எங்களோட வாழ்க்கைய அப்படியே புரட்டி போட்டுருச்சு. எங்களுக்குன்னு யாருமே நகரத்துல இல்ல. என்னோட கணவரை நம்பிதான் எல்லாத்தையுமே விட்டுட்டு நகரத்துக்கு வந்தோம். இப்போ அவரும் எங்க கூட இல்ல. நான் தனியாளா ரொம்பவே கலங்கி போய் நின்னேன். ஆனாலும் என்னோட பிள்ளைகளுக்காக நான் வாழணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அவங்கள நான் தான் நல்லபடியா வளர்க்கணும், அவங்கள நல்லபடியா படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற வைராகியம் மட்டும் என்னோட மனசுல எப்பவுமே இருந்துச்சு. வீடு சொந்தமாக இருந்ததுனால கணவர் இறந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு எங்களோட மளிகை கடையை நானே நடத்தி அதில் வர வருமானத்தை வச்சு என்னோட பிள்ளைகளை வளர்க்க ஆரம்பித்தேன். என்னோட 2 பிள்ளைகளுமே அப்பா எப்படி இருந்து அவங்கள வளர்ப்பாங்களோ அந்த அளவுக்கு தனி ஒரு ஆளாக நின்று அவங்கள நல்லபடியாக படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தேன். என்னோட பையன் சென்னையில் ஒரு தொழிற்சாலைக்கு வேலைக்கு சேர்ந்தான். என்னோட பொண்ணும் நல்லா படிக்க வச்சு அவளுக்கும் கல்யாணம் செஞ்சு கொடுத்தேன். அதுக்கப்புறமா வாசனுக்கும் திருமணம் பண்ணி வச்சேன். அவன் அவனோட ஒய்ஃப் கூட சென்னைக்கே போயிட்டான். வாசனோட மனைவியும் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறா. அதனால 2 பேருமே சென்னையில் வீடு எடுத்து அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. என்னோட பையனுக்கும் கல்யாணம் ஆகிருச்சு. இன்னொரு பக்கம் என்னோட பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பேருமே தனித்தனியாக அவங்களோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதனால என்னோட கணவர் வாங்கின வீட்டில் நான் மட்டும் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அந்த கடையை நான் மட்டும்தான் அப்பையும் பார்த்துக்கிட்டேன். இத்தனை நாள் அன்பை கொடுத்து வளர்த்த மகனும் மகள் 2 பேருமே என்னை விட்டு தனியாக போனதை நினச்சி நான் ரொம்பவே வேதனை அடைஞ்சேன். சொந்தமாக வீடு தொழில் இருந்தாலுமே எனக்கு தனிமை ரொம்பவே கொடுமையாக இருந்துச்சு. என்னதான் நமக்கு பணம் வருது அப்படின்னாலும் நம்ம கூட அன்பு காட்ட ஒருத்தங்க இல்லை அப்படின்னா அது எவ்வளோ கொடுமை அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளுமே என்னோட மகனும் மகளும் என்னை விட்டு போனதுக்கு அப்புறமா நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் என்னால் தனியாக இருக்க முடியாதுன்னு சொல்லி என்னோட பையன்கிட்ட நானும் உன் கூட அங்கேயே வந்துடுறேன், என்னை அங்கேயே கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்லி கேட்டேன். ஆனால் என்னோட பையன் கல்யாணத்துக்கு அப்புறமா தன்னோட மனைவியோட சந்தோஷம்தான் முக்கியம்னு நினச்சான். பெத்த தாய் கஷ்டப்படுறாளேன்னு சொல்லி அவன் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. இல்லைம்மா, இங்கே வந்தால் உனக்கும் கஷ்டமாக இருக்கும்,
உனக்கு அங்கே இருக்கிறது தான் பரவாயில்லையா இருக்கும். நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போயிட்டோன்னா நீ மட்டும் தனியாக தான் வீட்டில் இருக்கணும். ஸோ இங்கேயும் நீ இதே விஷயத்த தான் சொல்லி புலம்பிகிட்டு இருப்ப. அதனால நீ ஊர்லேயே இரு. உனக்கு தேவையான பணத்தை மாதம் மாதம் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். நீ கடையை கூட நடத்த வேணாம். அதை பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வீட்டிலேயே இருங்க. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நானே இங்கேருந்து அனுப்புகிறேன். இதை கேட்ட நானும் சரி என்ன பண்ணுறது, கடைசி காலம் வரைக்கும் நம்ம தனிமையில் தான் இருக்கணுன்றது நம்மளோட தலையெழுத்து போலன்னு சொல்லி அதுக்கப்புறமா நான் எதுவுமே சொல்லலை. மாதம் மாதம் என்னோட பையன் என்னோட அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பிடுவான். சொந்த வீடு அப்படிங்கிறதுனால வாடகை எதுவுமே கிடையாது. என்னோட செலவுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கிட்டு மீதியை என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் சேவிங் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு 50 வயசு ஆகுது. தனிமையில் இருக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. வாழ்ந்து ஆகணுமேனு சொல்லி ஏதோ என்னோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருந்தேன். இதுக்கு மேலேயும் நம்மளால் தனிமையில் இருக்க முடியாது. சரி நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கலான்னு சொல்லி ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கியிருந்தேன். நான் 10th வரைக்கும் படிச்சிருக்கேன். அதனால் ஓரளவுக்கு என்னால் இங்கிலீஷை படிக்க எழுத முடியும். ஃபோன் வாங்கினதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணவும் ஆரம்பித்தேன். அதில் சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை பார்த்து என்னோட நேரத்தை போக்க ஆரம்பித்தேன். இப்படி செஞ்சாலும் என்னால் தனிமையை போக்கவே முடியலை. என்னோட ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக நான் சில படங்களை பார்க்கவும் ஆரம்பித்தேன். இது தப்பு தான். தனிமையில் இருக்கிறவங்க வேறு என்ன செய்வாங்க? அதனால் நான் ஒரு சில ஆபாச படங்களையும் என்னோட ஃபோனில் பார்க்க ஆரம்பித்தேன். என்னோட பையன் காலேஜ் படிக்க ஆரம்பித்தப்போ என்னோட பையனுக்கு வேணுமேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2 ரூம் கட்டினோம். அதில் தான் அவன் தங்கி படிக்கிறது எல்லாமே பண்ணுவான். அவன் வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அந்த 2 ரூமுமே பூட்டி தான் இருந்துச்சு. சரி அதை யாருக்காவது வாடகைக்கு விட்டா அந்த நபர் கூடயாவது பேசிக்கிட்டு நம்ம பொழுது போக்கிக்கலான்னு சொல்லிட்டு வாடகைக்கு விடப்படும்னு சொல்லி போர்டு மாட்டியிருந்தேன். கேட்டில் இருந்த விளம்பரத்தை பார்த்துட்டு சேகர் அப்படிங்கிற 20 வயசான ஒரு பையன் அந்த ரூம் எனக்கு வாடகைக்கு வேணும்னு சொல்லி கேட்டான். என்னோட சொந்த ஊர் மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் தான். இப்போ நான் இந்த ஊரில் தங்கி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன். எனக்கு டெய்லியுமே ஊருக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே சிரமமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே வீடு வாடகைக்கு எடுக்கணும் அப்படின்னா ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. நான் சிங்கிளாக இருக்கிறனால எனக்கு எங்கேயுமே வாடகைக்கு வீடு கிடைக்கல. அதுவும் இல்லாமல் உங்களோட இடத்துலேருந்து எனக்கு கம்பெனிக்கு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்களும் 2 ரூம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு வாடகைக்கு விட்டிங்கன்னா ரொம்பவே சௌரியமாக இருக்கும்னு சொன்னான். எனக்கும் சரி விட்டோன்னா வாடகை கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கே என்னோட வீட்டை நான் வாடகைக்கு விட்டேன். அந்த பையனே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தான். நானும் டெய்லியும் காலையில் போகும்போதும் சரி நைட்டு வரும்போதும் அவனை பார்ப்பேன். என்னை பார்த்தா சிரிப்பான். கொஞ்ச நாள் போகும்போது 2 பேரும் பேச ஆரம்பித்தோம். நானும் தனியாக சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கேன், நீயும் தனியாக தான் சமைச்சு சாப்பிட்டுட்ருக்க. எதுக்கு 2 சமையல் பண்ணணும்? நானே உனக்கு 3 வேளையும் சமைச்சு தரேன். இங்கேயே நீ சாப்பிட்டுக்கலாம். என் கூட பேசிக்கிட்டு இருந்தா எனக்கும் தனிமையில் இருக்கிறது கொஞ்சம் குறையும்னு சொன்னேன். இதை கேட்ட சேகர் ஃபஸ்ட்டு வேணாம் அப்படின்னு சொன்னான். ஆரம்பத்தில் நான் சொல்லும்போது உங்களுக்கு எதுக்கு ஆண்டி சிரமம், நீங்கள் வீடே வாடகைக்கு கொடுத்துருக்கீங்க, இதுக்கு மேலே எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணான்னு சொன்னான். ஒருத்தருக்கு சமைச்சே எனக்கு போர் அடிக்குது தம்பி, உனக்கும் சேர்த்து நான் சமைச்சு தரேன்னு சொன்னேன். பரவாயில்ல நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறமா லீவு நாளில் ஈவினிங் வந்ததுக்கப்புறமா என்னோட வீட்டுக்கு சேகர் வந்து 2 பேரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து டிவி பார்த்து எங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்படியே நாள் போக போக தனிமையில் இருந்த எனக்கு ஒரு துணை கிடைச்ச மாதிரியான ஒரு திருப்தி ஏற்பட்டுச்சு. அது மட்டும்